பசங்களா, நம்ம வந்து இப்போ பொருளெல்லாம் வாங்கினோம்னா ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்னென்ன மாதிரி பாத்திரம், என்ன மாதிரி பாட்டில்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் என்ன வச்சுருக்கிறேனோ அதை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக். இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சாஸு அதெல்லாம் பார்க்கலாம். எப்பவுமே வீடுனாக்கா ஒரு அஞ்சரை பெட்டி இருக்கணும். அஞ்சரை பெட்டி வந்து இப்போது இந்த மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன சாமான்லாம் வாங்கணும், என்னென்னலாம் போடணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு அஞ்சரை பெட்டி வேணும் வீட்டுக்கு. அப்போ தான் நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆயிலுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி கேன் சில்வரில் தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் இப்போ எனக்கு கொஞ்சம் கைவலி இருக்கிறதுனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நான் சும்மா அப்படியே பாட்டிலில் வர்றதுனால அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது நல்லது கிடையாது. நீங்கள் சில்வரில் ஊற்றி வச்சு நம்ம இத்தனை வருஷம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 2 மாதமாக கைவலிங்கிறதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து நெய், இதில் கொஞ்சம் ஆயில் இருக்குது. இது வந்து கோகனட் ஆயில். இது வந்து வறுத்த எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஊற்றி வச்சுருப்பேன். இது வந்து வேறு ஏதாவது சமைக்கிறப்போ யூஸ் பண்ணணும். வறுத்த எண்ணெய் வந்து திருப்பி வறுக்கக்கூடாது. அதுக்கு பதில் வேறு தோசை ஊற்றுறதுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மசாலா அஞ்சரை பெட்டி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வைக்கிற மசாலா அஞ்சரை பெட்டி. இதில் என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று முக்கியமானது வந்து உப்பு. ஒன்றில் வந்து கல் உப்பு, ஒன்றில் தூள் உப்பு, அது வந்து புளி. இது வந்து டெய்லி அப்பப்போ கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆயில். இதெல்லாம் அது இல்லாமல் இங்கே வந்து மஞ்சத்தூள், மிளகா, தாளிக்கிற வடகம், காஃபி தூள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த பொடியெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பொடி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கோதுமை மாவு, சர்க்கரை, கஞ்சி மாவு, வத்தல் அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய பக்கெட்டு. இதுக்கு பேர் சம்பளம்னு சொல்லுவாங்க. எல்லாம் பக்கெட்ஸு. எப்போ நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாத்திரம்லாம் வாங்கினீங்க, எப்போ நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம்லாம் வாங்குறீங்களோ அப்போல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினோம், வேறு டிசைன்லலாம் வாங்கினோம்னாக்கா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. சும்மா எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமான், இந்த பிரித்தது அதெல்லாம் போடுறதுக்கு அது சாப்பாட்டு அரிசி, அது வந்து இட்லி அரிசி. எல்லாமே நான் சில்வர் ட்ரம்மில் தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இதுக்கு மாற்றிட்டேன். இது வந்து முக்கியமாக நான் ட்ரம்லேருந்து இதுக்கு மாறினதுக்கு வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும்படி ஒரு ட்ரம் தான் வைக்க முடியும். இப்போ வந்து இட்லி அரிசியும் வச்சுக்கிறேன், சாப்பாட்டு அரிசியும் வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. இப்போ வந்து பெரிய பெரிய பாட்டிலாம் வருஷ சாமான்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாட்டில்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் பாட்டிலாம் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், இடத்த அடைக்காது. எப்போவுமே நான் ரொம்ப வந்து கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கா பொருள்லாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மிக்சரு அதெல்லாம் இப்படி போட்டு வச்சோம்னாக்கா நமத்து போகாமல் இருக்கும். மிக்சரு, பிஸ்கெட், இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளாஸில் வச்சிங்கன்னா நமத்து போகாது. அதனால் அது மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டில் பார்த்தாக்கா இது வந்து இந்த விண்டோ வச்ச மாதிரி எதுவுமே வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஏர் உள்ளே போகுது, உள்ளே இருக்கிற பொருள்லாம் நமத்து போகுது. இது லீக் ப்ரூஃபும் கிடையாது. இதில் வெது வழியாக தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா வெளியில் வரும். அதனால் இது மாதிரி வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் பொருள் நமத்து போயிடும். அப்புறம் ஆயிலுக்கு அந்த மாதிரி, அப்புறம் தூள் உப்பு போடுறதுக்கு, டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய எது வாங்கினாலும் முடிஞ்ச வரைக்கும் பாட்டிலில் வாங்கி ஸ்டோர் பண்ண பாருங்க. ஏன்னாக்கா கிளாஸில் இருந்துச்சுனாக்கா பொருளெல்லாம் என்ன ஆகும்னா அடிக்கடி நீங்கள் வந்து பூச்சி பிடிக்கும், அந்த தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது. நல்ல வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். உடஞ்சிரும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே நீங்களே நல்லபடியாக யூஸ் பண்ண கற்றுக்குவீங்க கொஞ்ச நாள் பழகிடுச்சுனாக்கா. எல்லாமே நம்ம பண்ணுற பழக்கம்தான். சில்வரில் வந்து இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்கனாக்கா பூச்சி பிடிக்கும்,
அது மாதிரிலாம் வரும், நமத்து போகும். இதில் வந்து கிளாஸ் பாட்டில் தான் ஸ்டோரேஜ் அப்படின்னாலே கிளாஸில் பண்ணுறது வந்து எப்போவுமே நல்லது.